Hi viewers, welcome back to my channel womensart. என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். என்னோட சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாம் இன்றைக்கு செவந்தி பூ வந்து யூஸ் பண்ணி ரொம்பவே ஈஸியான ஒரு சிம்பிள் மெத்தடில் எப்படி நம்ம வந்து மாலை கட்டலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் ரொம்பவே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நான் வந்து இந்த மாடல் செவந்தி பூ தான் நான் வந்து எடுத்திருக்கேன். செவந்தி பூலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் வந்து நான் இந்த மாடல் வந்து எடுத்திருக்கேன். இந்த மாடலில் வந்து நம்ம வந்து மாலை கட்டுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதில் வந்து பூ கட்டுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய த்ரெட்டே நம்ம வந்து மாலை கட்டுறதுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இனி நம்ம வந்து எப்படி பூ வந்து கட்டலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்கோங்க. ஸ்டாண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஸ்டூலோட கால் பகுதி, ஏதாவது ஒரு ஜன்னலில் இருக்கக்கூடிய அந்த கம்பியில் கூட கட்டி நீங்கள் வந்து பூ வந்து கட்டிக்கலாம். இந்த மெத்தட் மாலை வந்து ரொம்பவே ஈஸியாக நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து கட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு த்ரெட்டை வந்து சிங்கிளாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு எந்த அளவு லென்த் வேணுமோ அந்தளவு லென்த் எடுத்துட்டு அதுக்கப்புறம் டபுளாக அந்த மாதிரி போட்டுக்கோங்க. டபுளாக போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து த்ரெட் வந்து டபுளாக தான் போட்டு நம்ம வந்து கட்ட போகிறோம். ஏன்னா நம்ம வந்து மாலை கட்டுறதுனால எப்போவுமே பூ கட்டுற நூல் வந்து டபுளாக போட்டு தான் நம்ம வந்து மாலை கட்டுறதுக்கு யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம வந்து கீழ்ப்பக்கம் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து நாட் போடணும். நாட் போடுறதுக்கு நம்ம வந்து பூ கட்டுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய த்ரெட், அதாவது பூவை வந்து கட்டுறதுக்கு த்ரெட் வந்து யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த த்ரெட்டை வச்சு கீழ்ப்பக்கம் வந்து நாட் போட்டுக்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நூல் பந்தை வச்சு இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து மாலை வந்து ரெண்டு பக்கமுமே நமக்கு வந்து த்ரெட் வேணும். நம்ம வந்து மாலைனாலே ரெண்டு பக்கமுமே த்ரெட் வந்து எக்ஸஸாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து சாமிக்கெல்லாம் போடும்போது கரெக்டாக இருக்கும். இனி நம்ம வந்து எந்த அளவுக்கு த்ரெட் வேணுமோ, பூ கட்டுறதுக்கு எந்த அளவு லென்த்தில் த்ரெட் வேணுமோ அந்த அளவு லென்த்தில் த்ரெட் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து மாலை கட்டுறதுக்கு தேவையான அளவு த்ரெட் வந்து இப்போ நம்ம வந்து எடுத்துட்டோம். இனி வந்து இந்த பக்கம் நம்ம வந்து கட்டக்கூடிய ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல எவ்வளோ த்ரெட் வேணுமோ அதை வந்து விட்டுக்கோங்க. விட்டாச்சு. இனி நம்ம வந்து இந்த இடத்துல இருந்து பூ வந்து கட்ட ஆரம்பிக்க போகிறோம். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல இருந்து பூ கட்டுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய த்ரெட்டும் நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து அந்த த்ரெட் ரெண்டு த்ரெட்டுக்கும் சென்டரில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டைரக்ஷன் பார்த்து பூ வச்சுக்கோங்க. வச்சாச்சு. இனி அடுத்த ஒரு பூ எடுத்துக்கோங்க. அது வந்து அதோட ஆப்போசிட் டைரக்ஷன் பார்த்துருக்க மாதிரி வச்சுக்கோங்க. வச்சாச்சு. கரெக்டாக அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சாச்சு. நம்ம வந்து பூக்க மேல் பக்கமாக பூ கட்டுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய த்ரெட்டை வந்து போட்டுட்டு நம்ம வந்து நாட் போடுவோம் பார்த்தீங்களா, பூ கட்டுறதுக்கு இந்த மெத்தடில் நம்ம வந்து இந்த மாதிரி தான் நாட் போடுவோம். அந்த மெத்தடில் நாட் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது 2 நாட் வந்து போட்டுக்கோங்க. போட்டாச்சு. இனி நீங்கள் வந்து அடுத்த பூ வந்து வச்சு கட்டும்போது பார்த்துக்கோங்க, டைரக்ஷன் வந்து மாற்றணும். நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து எந்த டைரக்ஷனில் வச்சுருக்கோமோ அந்த டைரக்ஷனில் கட்டக்கூடாது. அதோட ஆப்போசிட் இன்னும் 2 பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 பக்கத்துலேயும் பூ வந்து வர்ற மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதோட மேல் பக்கமாக த்ரெட் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி தான். இப்போ நம்ம வந்து ஒரு டைரக்ஷனில் வந்து பூ வச்சு கட்டுறோம் அப்படின்னா அடுத்த பூ வைக்கும்போது எந்த இடத்துல நம்ம வந்து பூ வைக்காமல் இருக்குதோ அந்த இடத்துல நம்ம வந்து வைக்கணும். இப்போ பாருங்கள், நான் வந்து பூவை வந்து திருப்பிட்டேன். கரெக்டாக ஃபஸ்ட்டு எந்த டைரக்ஷனில் இருந்துச்சோ அதே டைரக்ஷனில் வைக்காமல் நான் வந்து மாற்றி வைக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வந்து மாற்றி மாற்றி வச்சு கட்டும்போது தான் நமக்கு பூ வந்து ரொம்பவே நெருக்கமாக வரும். மாலை வந்து பார்க்குறதுக்கு ரவுண்ட் ஷேப்பில் கரெக்டாக சர்க்குலராக அழகாக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் வந்து அடுத்து வந்து டர்ன் பண்ணுறேன். கொஞ்சம் மாற்றியாச்சு. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு எந்த டைரக்ஷனில் கட்டினமோ அதே டைரக்ஷனில் கட்டாமல் மாற்றி நான் வந்து கட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி மாற்றி வைக்கணும். அதே மாதிரி 2 பூவை வச்சுக்கோங்க. 2 பூவை வச்சு கட்டும்போது நமக்கு ரொம்பவே நெருக்கமாக இருக்குது பாருங்க. ரொம்பவே சிம்பிள் மெத்தட். நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி மாலை கட்ட தெரியல அப்படின்னா இந்த மெத்தடில் கூட நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து மாலை கட்டிக்கலாம். ரொம்பவே ஈஸி. இப்போ நீங்கள் வந்து செவந்தி பூ மட்டும் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இப்போ நீங்கள் வந்து சாமிக்கு வந்து மாலை போடணும்னு நினச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி ரொம்பவே ஈஸியாக டக்குன்னு நம்ம வந்து வீட்டில் கட்டிடலாம். ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து த்ரெட்டை வந்து இந்த மாதிரி வச்சு கட்டிக்கோங்க. கட்டிட்டு பூவை வச்சு நம்ம வந்து கட்டிகிட்டே இருக்கலாம். உங்களுக்கான மாலை எந்த அளவு லென்த்தில் வேணுமோ அந்த அளவு லென்த்தில் வந்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா சின்ன சைஸில் கட்டிட்டு நம்ம வந்து ரெண்டுமே இப்போ 2 துண்டாக நீங்கள் வந்து கட்டிட்டு அந்த 2 துண்டுமே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணாலும் போதும், நமக்கு வந்து பெரிய மாலையாக கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம்.
பாருங்க நான் இப்போ வந்து மாற்றி மாற்றி கட்டிகிட்டே இருக்கேன். எந்த பக்கத்தில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வச்சு கட்டுறோமோ அதே பக்கத்தில் வச்சு கட்டாமல் மாற்றி மாற்றி நம்ம வந்து கட்டிகிட்டே வரும்போது இந்த மாதிரி நெருக்கமாக மாலை நமக்கு ரொம்பவே சூப்பராக கிடைக்கும். பாருங்க ரவுண்ட் ஷேப்பில் அழகாக வந்திருக்கு. இந்த மாதிரி தான் நம்ம வந்து கட்டணும். நான் வந்து எல்லோ கலர் செவந்தி பூ வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் செவந்தி பூ வாங்கி நீங்கள் வந்து கட்டிக்கலாம். ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும். நல்லா பாருங்க. ரொம்பவே ஈஸி மெத்தட் கூட. நீங்க வந்து அந்த மெத்தட்ல உங்களுக்கு வந்து கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா, இந்த மெத்தட் நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். இது வந்து ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான். ஒரு ஸ்டாண்ட்ல வந்து நம்ம வந்து த்ரெட்ட வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாலே போதும். கட்டுறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ்லயே நம்ம வந்து மாலை வந்து ரொம்பவே சீக்கிரமா நம்ம வந்து கட்டிக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து அர்ஜென்ட்டா டக்குன்னு நீங்க வந்து ஒரு மாலை கட்டணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க வந்து இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணலாம். ரொம்பவே டக்குனும் கட்டிக்கலாம். ரொம்பவே நெருக்கமாவும் கட்டிக்கலாம். பார்க்கறதுக்கு மாலை மாதிரியே ரொம்பவே அழகான ரவுண்ட் ஷேப்லயும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த மெத்தட் நீங்க வேணா வீட்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே ரவுண்டா அழகா வரும். இதே மாதிரியே நமக்கு எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு நம்ம வந்து கட்டிட்டே வந்துடலாம். இப்போ நம்ம வந்து எண்டுக்கு வந்துட்டோம் பாருங்க. எனக்கு இந்த அளவு லென்த்ல மாலை வந்து போதும். இப்போ நம்ம வந்து எண்டுல வந்து பூ கட்டியாச்சு. இனி நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, எண்டுல வந்து எண்டு நாட் போட்டுக்கோங்க. அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல 2 நாட் போட்டிருந்தோம்ல த்ரெட் வச்சு, அதே மாதிரி ஒரு 2 நாட் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம வந்து பூ கட்டுறத வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். முடிச்சாச்சு. ரொம்பவே அழகா ரவுண்டா மாலை வந்திருக்கு பாருங்க. இதே மாதிரி உங்களுக்கு எந்த அளவு லென்த் வேணுமோ அந்த அளவு லென்த்ல நீங்க வந்து கட்டிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, இதே மாதிரி கட்டி கூட நீங்க வந்து 2 துண்டா கூட நீங்க வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் த்ரெட்ட வச்சு கட்டி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த பக்கமும் நமக்கு வந்து த்ரெட் வந்து வேணும். மாலைக்கு வந்து 2 பக்கமுமே நமக்கு த்ரெட் வேணும். அதனால இந்த பக்கமும் கொஞ்சம் த்ரெட் விட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணியாச்சு. ரொம்பவே சூப்பரா நம்ம வந்து மாலை வந்து வீட்லயே இந்த மாதிரி நம்ம வந்து கட்டி முடிச்சுக்கலாம். நான் வந்து பூ மாலை வந்து கட்டி முடிச்சிட்டேன் பாருங்க. ரொம்பவே நீட்டா அழகா வந்திருக்கு. நீங்களும் உங்க வீட்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், ஃபெஸ்டிவல் டைம்லலாம் நீங்க வந்து இப்போ வந்து சாமிக்கு வந்து மாலை போடணும், டக்குன்னு நீங்க வந்து கட்டணும் அப்படின்னா, இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்க வந்து ரொம்பவே ஈஸியா மாலை வந்து வீட்லயே நீங்க வந்து கட்டிக்கலாம். இப்போ நீங்க வந்து நான் சொன்ன மாதிரி தான். இப்போ இது வந்து உங்களுக்கு கரெக்ட்டா இல்ல, கொஞ்சம் சின்னதா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, இதே அளவுல இன்னொரு மாலை துண்டு கூட கட்டிக்கோங்க. இதே அளவு லென்த்ல கட்டிக்கோங்க. கட்டிட்டு இது கூடாலே நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து 2 சைடுமே நம்ம வந்து த்ரெட் விட்டு கட்டியிருக்கனால இதே அளவு லென்த்ல மாலை கட்டிட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு லென்த்தியான மாலை வந்து கிடைச்சிரும். நீங்க வந்து லென்த்தியான மாலை வந்து உங்களோட சாமிக்கு வந்து நீங்க வந்து போட்டுக்கலாம். இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே ரொம்பவே ஈஸியா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம என்னோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.